அன்பு, ராஜன், ஊர். என்ன தல அங்கு வந்து நீ வேடி பார்த்தீங்களா? சூப் குடிக்கணும் கேட்டீங்களா? அது சூப் குடிக்கணும் வந்துக்கிறான். சூப் குடிக்கா? சூப் குடிக்க போவோம். போலாம் தல. சளியா இருந்தது, சூப் குடிக்கலாமா அப்படின்னு வந்தேன். சூப் குடிக்கிறது எது வேஸ்ட் பண்ணோம், அது விலாகாக எடுத்துருமா சொல்லி உங்களை கூட்டு வந்துருக்கேன். சாப்பிட்ட சொல்லுங்க எப்படி இதுன்ட்டு. ரெகுலராக இருந்தால் சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். 2 வாரத்துக்கு முன்னாடி சளி வர மாதிரியே இருந்தது. குழந்தை 4 நாளைக்கு தான் குடித்தேன். போயிடுச்சு. பின்னாடி அதான் அம்மா சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லியா எதுவுமே. அதெல்லாம் உன்னதான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல மாட்டேங்க. அதுதான் கூட்டு வந்து சொல்ல எப்படி இதுன்ட்டு. டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. லெமன் சிக்கனா? இது லெமனு, நார்மல் பவுடா, நார்மல் சிக்கன் பவுடா, மின்ட்டு. இது இது வந்து இது மட்டனு, வெங்காயம் எடுத்துக்குவான். நண்டு. என்னடா ஏத்துவா, சுண்டல் ஏத்துவா, பட்டாணி ஏத்துவான்னு உள்ள நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க. இவன் எதுதான் வந்துக்கிறான் அவன். யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். வந்து பேசவே இல்லை, ஒண்ணுமே பண்ணல அவன். கம்பெனி எப்பதாகிறா, இதுல இங்கேயா எப்பதாகிறான் அவன். வந்த வேலையை பாக்குறான். கூடி லெமன் சிக்கனா? ஆமா தல, லெமனு தல. சாப்பிட்டு தான் ரிவ்யூ பண்ண சொன்னேன், திருப்பி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறீங்க. போடு போடு. நல்லா இருக்கு, நல்லா சாப்பிட்டா உள்ள வெளியே கிரன்ச்சியா, நல்லா லெமன் ஃப்ளேவர் சூப்பரா இருக்கு. மின்டா மின்ட்டு இப்பதான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான் வந்ததுல இருந்து. பண்ணிருக்காங்க உள்ள விட்டு போடா எடுத்துக்கலாம். மின்ட் இது மின்டா? மின்ட்டு தல சூப்பர் தல, முக்கிய சொல்லதா சூப்பரா இருக்கு தல. கலர் பார்த்து சாயில முக்கிய தான் நினைச்சிட போறேன். மின்ட் ஃபிளேவர், புதினா ஃபிளேவர். அது புதினாவா? இது சாயில முக்கிய தான் நினைச்சிட போறேன். சூப்பரா இருக்கு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. நல்லா இருக்குல்ல? சிக்கன் போடவா? சிக்கன் போட சூப்பரா இருக்குல்ல? தரமான சிக்கன் போடா. ஒருத்தர் கூப்பிட்டு வந்துருப்பேன். எவ்வளோ நாள் சாப்பிடுங்க? ஸ்டார்ட் பண்ணி 6 மாசம் நல்லா ஆகுது. 6 மாசம் தான் ஆகுது. தரமா செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பைசா மொத்தங்க? எல்லாமே கம்மி தான் தல. இது 30. மட்டன் சூப் அது? ஆமாம் தல 30. இது ஒரு 25, 30, 50, 50, 50. சிக்கன் சாப்பிட்டா சூப்பராக இருக்கலாங்களா தல? இத்தனை பேர் இருக்கிறாங்க தல. நீ ஒரு ஆளே அத்திர உள்ள பகராயம். சிக்கன் போடா போட்டு விடு. 2 பேர் இருக்கிறாங்க. சூப் காலி தல. ஒரு சூப் சொல்லலாம். அதெல்லாம் பண்ற மாட்டும் போது கரெக்டாக தரேன். அதெல்லாம் குச்சிரியா பேசாம சூப்பர். அது போல அருமையா இருக்குல்ல? சூப்பர் அருமையா இருக்குதா? சரி சொல்றேன் ராஜா குடி. தல அந்த நண்டு சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் கிடையாது, நல்லா இருக்கும் அவ்வளவுதான். ஒவ்வொரு பில்டப் பாத்துங்க. பத்து ஈவினிங் டைம்ல வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். சிக்கன் போடா நல்லா சூப்பர். சூப்பர். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த சைடு வந்தீங்கன்னா, காந்தி நகர் சைடு வந்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ரோட பக்கத்தில் இருக்கிற தல ஏதுதான் வந்துடும். யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும் பண்ணிக்கிறான். வர குஷ்டு போகுது. சரி கம்பெனி கட்டஸ் தான் வந்துடா. அதான் சொல்லலாம் வந்தேன். டைம் ஆயிடுச்சு தல.
20 நிமிஷம் தான் பர்மிஷனு 1 hour ஆகுது. பார்த்துக்கோ அப்புறம் புரியுதான்னு கேட்பாங்க பார்த்துக்கோ. ஏன்லாம் பகடா சொல்லி ரொம்ப பகடாவே வரல. அவன் பகடா போட்டுக்கிறான். அவன் போகிறவன் போதும் குச்சின்னுக்கிறான் அவன். தம்பி இது தம்பி கட் டெஸ்ட் வரும்போது தெரியாது அதெல்லாம் போகிறோம் துடிக்கிறது எல்லாம் தெரியுதுன்ட்டு ஒரு உண்மையாக ஆற்றி குடிச்சிட்டு போ. பருமையாக தான் வந்தேன். கம்பெனிக்கு போனால் அவனுக்கு வரும் பின்னாடி சூப்பு. அதான் போறியாடா சூப் போட்டு போகலான்னு போட்டு பொறுமையாக போ. அவள் தான் இல்லை முருகலாக நேரத்தில் 1 more அதை தான் கேட்டு சாப்பிட்டுக்கிறேன். இன்னும் போடாம இன்னும் பெப்பர் தூவி சூப்பராக விட்டுருவாங்க. அது கூட இந்த வெங்காயம் வச்சு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குது. கரெக்டாக கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா ரெட்டில்ஸ்லேருந்து காந்தி நகருக்கு புத்தூர் போகிற ரூட்டு. அங்கே வந்தீங்கன்னா இந்த சூப் டைம் இருக்குது. கரெக்டாக ஈவினிங்கில் வந்து 6 o'clock கடை ஓப்பனு. வந்தீங்கன்னா வெரைட்டியாக சூப்பு, மட்டனு, சிக்கனு, நண்டு, அதுக்கப்புறம் வெரைட்டி ஆஃப் சிக்கனு, காடை எல்லாமே இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா நல்ல ஒரு சுட 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 ஈவினிங் டைமில் ட்ரை பண்ணிட்டு போகலாம். அன்பு, குணா, சந்திரா. அல்ல என்ன சொல்கிறது என்ன தெரியல சொல்கிறது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் முபாரக் வந்துருக்கோம் நம்ம. நான் ஓகேவா? ஆமாம் பாண்டிச்சேரி போன மாதம் போனதை சொல்லி இப்போ சொல்லுங்கிறா. அது ஏன் நினைப்பாரு இதெல்லாம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஏன் நினைப்ப? ஆமாம் நம்ம RR பஞ்சாபி தாபா. நான் தாபா கூப்பிட்டு நிறுத்தி வச்சுக்கிறேன். தாபாவில் வச்சு ரொம்ப நாளாகுதுல்ல. சரி பிடிக்கலாமா? சேர்ந்து பிடிப்போமா? பிடிக்கலாமா? ஹோட்டல் முபாரக் ஓட்டியா? பத்தல நீ சொன்ன ஒரு புடி தானா? எப்படி? சரி சரி செம்ம ஆரம்பிக்கலாமா? அல்ல நான் ஸ்டார்ட் பண்ணதல்ல. அதான் நீ ரொம்ப போங்கல. அடி என்ன பண்றது? அடிக்கிறா என்ன கொஞ்சம் நீ கம்முன்னு கொஞ்சிருக்கிறா. நான் ஆரம்பிக்கிறது மட்டும் பாரு. போடு போடு போடு. நான் நல்லா சாஃப்டா இருக்கிறாங்களா? இவன் யாரா? டிராகன் சிக்கனா? டிராகன் சிக்கன். டிராகன் சிக்கன் டிராகன் சிக்கன் சரியா வரும். நான் ஃப்ரெண்டு பர்த்டே ஒன் டைம் அங்கே வந்தோம். ஞாபகம் தான். யார் இது? சாகுல் அமீத் இருக்கானா? ஹோட்டல் முபாரக் சாகுல் அமீத் தாபாக்கு வந்துருங்களா? பாண்டிச்சேரி நினைப்புல நீ அல்ல அந்த ஹோட்டல் வேற லெவல் தல. ஒரிஜினல் டேஸ்டான அரேபியன் ஃபுட் சாப்பிடணுமா? அதுக்கு நம்ம பாண்டிச்சேரியில எங்க கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க. நம்ம பாண்டிச்சேரி ECR ரோட்ல தான் ஸ்டீல்ஸ் பக்கத்துலயே வந்தாச்சு முபாரக் அல் மந்தி ரெஸ்டாரண்ட். ஒரிஜினல் அரேபியன் ஃபுட் டேஸ்ட் பண்ணுமா? உடனே கிளம்பி வாங்க. முபாரக் அல் மந்தி ரெஸ்டாரண்ட், யூனிட் ஆஃப் ஃபுட் முபாரக். டிராகன் சிக்கன் ட்ரை பண்ணு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கேவலமா ரொம்ப நேரம் வச்சு விளக்கு போச்சுங்கிறதால நீ அங்கேயே உட்காரு. இல்ல அல்ல டோலி ஒன்று சரியா போகுது பாருங்க. ரெட் கலர் அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? அது எனக்கு அப்படி கிடையாதுல்ல. சரி இஷ்டம் grill தானே இது? ஆஹா தந்தூரியா? தந்தூரி தல சரி கேட்டுக்க வேண்டா சாப்பிடுங்க மூணு சாப்பிடுங்க. சரி சரி இந்த grill ட்ரை பண்ண சரியாகிறான். அல்ல டிராகன் வேற லெவல் தல. டிராகனால grill மையோனஸோட சாப்பிட சொல்ல சரியாகிறான். அப்படியே ஒரு ஸ்வீட்டா சூப்பரா இருக்கும்ல. அதனால கொண்டு வந்துறாங்க. நம்ம ஸ்பாட்ஸ்னா அது மிஸ் ஆகாது. கேமராமேனுக்கு எதனா கொடுப்போமா? ஏய் டாக்டர் சாப்பிட்றா. சரா சாப்பிடுறியாதா? அது அவ்வளோ பெருசா போதும். மையோனஸ் தாளித்தல சாவாதரா. நல்லா எப்படிக்கிறான் கல்யாணம் எங்க போய் நம்ம போன வாரம் மூக்கு சேர்ந்து சாப்பிட்டோம்.
ஒரு பூச்சினா ஆகிட போகுது. ஃப்ளவர் ஒன்றும் வரல வாசனை. சரி வேறு இல்லைதல்ல நீங்கள் போறியா? கடைசியா ஆல்ரெடி அவனை போட்ட மாதிரி தான் இருக்கு. அம்மனை கட்டியா ட்ரெஸ் போட மாதிரி பார்த்தல யாரவா காரன்றாங்க. ஆடன்றாங்க. இல்லை கேமராமேன் நைஸாக அங்கே சிக்கன் வச்சுன்னு தலை எங்கே போனால் வடக்கம் தான் தலைகிறான். தக்காளி அந்த அவனை வாட்டர் வச்சு வேலை இருக்குதா? நம்மள ரெண்டு இருந்தா அவங்க கிட்ட வேலை இருக்கு. நம்ம ஒர்க் பண்ற கம்பெனியே ஃபுல்லாக வடக்கம் தாய் வழி தான். ஏன் நம்ம ஓனரே வடக்கம் தான். அதான் விக்கி பாக்குறான். ஸ்டே மாஸ்டர் 2 பேரும் என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா. ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா. கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வேறையாடா. கொஞ்சம் வேங்கடா வச்சுடுங்க. இது ஓகேவாடா? இது ஓகேவா பாடுறா? வேகவே இல்லையா? நல்லாதான். காடை எலும்பு முதற்கொண்டு நல்லா பொண்டிட்டு இருக்கிறான். போட்டா ஒரு போறான். வேகவே என்றார் இன்னொரு அவரு. என்ன எனக்கு வந்து கேமரா 3000 ரூபாய் பார்த்துன்னு இருக்கான். அவனுக்கு என்ன சொல்லி கொடு. பத்து மணி என்ன தல சொல்லு 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 ஏதோ சொல்ல வர சொல்லு. கேமராமேனுக்கு 10 மணி மேலே வேலையே. எங்கன்னு கேளுங்க. ஹைவேல டோல்கேட்டில். டோல்கேட் அங்க என்ன கஸ்டமர் வராங்களா? ஆமா. ஓ இவனே கஸ்டமர் தானா? இவனே கஸ்டமர் தான். வெப்சைட்ல இருக்குது அவனுக்கு. பரவாயில்லையா? தனியாக சம்பாதிக்கிறானோ? இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கான். ஆஹா. வெப்சைட் தனியாக இருக்குது. ஆஹா. கஸ்டமர் நிறைய பேர் வராங்க. ஆஹா. எல்லாம் 10 மணி மேலே டோல்கேட்டில். பரவாயில்லையா? அப்ப காலையில ஃபுல்லா தூங்கிடும், நைட்ல வேலை. எல்லாம் என்ன வேலைன்னு கேட்டிங்களா? என்ன வேலை? ஆமா. ஆள் பாவம் அப்படிதான் இருக்கான். யாருன்னு நினைப்பீங்க, யாரும் கிடையாது. போன விளாக்ல பாத்தீங்கன்னா கச்சீவ் கட்டின்னு ஒருத்தர் இது குக்கிங் போயிருப்பாப்புல. அவ்வளவுதான் சொல்றோம். கருப்பு வச்சுப்பா. கருப்பு வச்சு இவன் தான் சாப்பிட்டே இருக்கான், பேசவே மாட்டான். நம்மள எப்படி வந்து டோலி போகிறது வேலையோ அது மாதிரி சாப்பிட்றது ஒரு வேலை. வாய்க்கும் கைக்கும் சண்டை நடக்குது. நீ பொறுமை சண்டை போடுறதா நாங்கள் பேசினுக்கிறேன். அது வரையும் டோலி தானே அது. ஆஹா அதேதான் அதேதான். அழகாதடா இருக்கு. டேய் உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. காஜு மச்சி நீனு பர்தா போடுது. அதேதான். நான் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு பிடிக்காது. இப்போ டாபிக் வருவான். ஹோட்டல் முபாரக். ஹோட்டல்னா உணவகம், முபாரக்னா வாழ்த்து. தமிழ் சொல்லுங்க. உணவகம் வாழ்த்து. அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பாயிடுச்சு. அதனால அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, ஹோட்டல் முபாரக்ன்ட்டு. ஆனால் எங்கே போனால் அது ஆட் பண்ணிக்கிட்டு அதை. முபாரக் அல் மந்தி ரெஸ்டாரண்ட். ஒரிஜினல் அரேபியன் ஃபுட் டேஸ்ட் பண்ணுமா? உடனே கிளம்பி வாங்க. முபாரக் அல் மந்தி ரெஸ்டாரண்ட், யூனிட் ஆஃப் ஃபுட் முபாரக். என்ன தெரியல, சொல்லவா இல்லை எதுவும் முடிச்சிக்கிறியா? அவ்வளோதான் தல, படம் ஓடல, இதோட முடிச்சிடலாம். முடிச்சிடலாம் தல. லாஸ்டா பாய் கலக்கி ஒன்று மட்டமாமே. அன்பு, பத்மா, பழனி. மாநில இன்க்ளூட் பண்ணிட்டீங்களா? வயிறு கப கபான்றான். உள்ளே வச்சு போல தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் ஒன்று கூட்டின்னு வந்துக்கிறேன். கரெக்டு தான். ஏன்னா காரசாரமாக உள்ளே போட்டால் தான் கரெக்டாக இருப்பான் கிளைமேட்டுக்கு. ஆமாம். உங்கள் ஏரியா தானே ரெட் ஹில்ஸ், ஒன்றும் தெரியாது கிடையாது. ஒரு கதை ஒன்று இருக்குது. வண்டி விடுவோமா? போகலாமா? போகலாமா? சரி தலை சொல்லுத்தலா. நீங்கள் தான் தலை கொண்டு வந்துங்களா? சரவணா ஹோட்டலா? ஆமாம் தலை. எப்படி இருக்கான்? நல்லா தான் இருக்கும். அடிப்போமா? ரைட்டாக அடிக்குமா? போவோம் வா. ரைட் வா. கேள்தலா என்ன இருக்குதா? சிக்கன், காடை, மூளை, மட்டன். 2 இட்லி எடுத்துக்கா.
2 பரோட்டா, 2 கல், 2 இடியாப்பம், 1 பாயா, ஒரு மூளை வறுவல் 1, காடை வறுவல் 1, போதும் 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 லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சிக்கன் வேற ஒன்றுண்ணா, நாட்டுக்கோழிக்குதா, நார்மல் சிக்கனா, நார்மல் சிக்கன் வறுவல் 1 எடுத்து வந்து அண்ணே. ஒரு கலக்கி ரைட்டாக சொல்லியிருந்தா வாழ்த்துக்கள் வந்து ஆமாம், இந்த மூளை வறுவல் அதான் தொகையெல்லாம் இருப்பான். அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லைல்ல உட்காந்து போய் ஸ்டார்ட் பண்ணலாமாவா? இது ஆரம்பிச்சாதான் இல்லை பையா குழம்புற எங்க ஊருக்கு காதல் எங்களுக்கும் கொஞ்சம் குர்ரா. அடியே வெயிட் ரைட்டு மூளை 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 யாரு புரிஞ்சதா? ஆட்டு மூளை எல்லாமே நாட்டு முழு தானே? அதெல்லாம் எத்துக்கா கேட்காதா? ஜாலிதான் வரணும் எல்லாமே. டோல் கேட்டி இருக்கு ஜாலிதான் எல்லாம். ஓ அப்படியா? இட்லி பாயாவான். டோல்கேட் அரிசி ஏன் வரல? டோல்கேட் அரிசி அட்மிட் ஆக போயிடறானா, பேஷண்டா போயிடறானா, இல்லை யாரா கூட்டு போயிடறானா தெரியல, ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னா ஆப்ரேஷன் போயிடறான். எங்கே ஏறு அப்படின்ட்டேன். சேர கை ஒரு சைடு வலிக்குது. அப்படிதான் கட்டி கட்டி அதான் மட்டன் சார் நல்லா இருக்குது. பிடிக்கல நல்லா இருக்குது. நான் விஜய் டயட்டு நான் தட்டுறான். வாரி வாரி ரெடி பண்ணுறீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு டயட் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். யாரு கூட? வர 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 வரேன். போட்டி இல்ல விஜய் தான் போட்டி கூப்பிடுவோம்னு நினைச்சேன். பார்த்து ஊரிடா. உறிஞ்சி உறிஞ்சி ரொம்ப பழங்குதுடா. மூளை தரமா இருக்கும். மூளை வரமாட்டேங்களா? டிவி போட்டால்தான் முடிச்சு கராது. காலியே தட்டுறான், நல்லா தட்டுறான். வந்துச்சு காலி காலி. மூளை டைட்டாக இருக்கிறாங்களா? யார் மூளை? தெரிஞ்சுக்கிட்டியா? மூளை மூளை வாட்டி பாடுற பேசுறேன். நீ தட்டியே பார்த்துன்னு இருக்க. அவன் பாவன் டயட்ல போயிருந்தானே, கை காலெல்லாம் உருளான் உள்ள இருக்கிறப்ப. விஜய் கடைக்கு எடுத்துக்குவா. எத்து காடை நல்லா பெப்பர் தூக்கலா போட்டு நறுக்குனுக்குறான். வளர்க்குறீங்களா? எடுத்துக்கிட்டேன். அவன் டயட்ல இருக்கான்டா. அவன் பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவான். புரோட்டீனா அது மட்டும் தான் சாப்பிடுவேன். இல்லை சேர ஊற்றி கலரை சாப்பிட்றா. அவன் டயட்ல இருக்கானா, அப்படிதானே பண்ணுவான். அவன் ஆம்பளை பண்ணுறல, பொம்பளையா பண்ணுறது. என்ன கை எப்படி நின்றுது? மணி ஆயிடுச்சுல மணி அப்படிதான் ஓதுறான். போட்டி எடுக்கவே இல்லைங்கண்ணா. டைப்பிங் வர வர சிக்கன் கூட போட்டி போட்டு வர அத்தை தான் போட்டி கூட வர முடியும். ஒரு தவறு பறகுலாம் நம்ம டேபிள்ல தான்டா இருக்குது. அவனா கண்ணிக்கின்னு வச்சிட போறான்டா. சுத்தி போட்டு சொல்லிடலாம். எத்தனை சுத்து? ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். அடிடாடா அடிடா விட. கருவேப்பிலை அதிகமாக போட்டாங்க. எரிச்சலா இருக்கு. உடம்பு நல்லது சொல்ல கருவேப்பிலை முடியெல்லாம் வளருமா? அதான் அவனுக்கு ரொம்ப வளர்ந்துருக்கா. ஆமா கோரஸா போறீங்க 2 பேரும். அண்ணா வளராதுல கருகன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. வளரும். தலையில மட்டும் தானா? எனக்கு உடம்புலாம் வளர்ந்து போயிடுது. நம்ம யார் வம்புக்கும் போறோம்? பழைய அதான் ஆண்டவன் உடம்பு ஃபுல்லா விட்டவன். அதுதான் ஆண்டவன் உடம்பு ஃபுல்லா விட்டவன். எனக்கு தலையில மட்டும் விட்டுக்கிறான். எனக்கு கேட்டது நானு.
மாஸ்டர் கரெக்ட் தான் போல. டைட்டாக ஒத்துறாரு கொத்து பரோட்டா. நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குங்களா எது கொத்து பரோட்டா. அஜித் கடவுளே. சாப்பிட்றதானே வெளியே வந்து ஒரு மாதிரி சைட் டிஷ் வெரைட்டியாக ட்ரை பண்ணலாம். எல்லாம் சைட் டிஷ்ஷாக சொன்னேன். குடலுக்கு நல்லது, மூளைக்கு நல்லது, காடை கை காலுக்கு நல்லது. இதெல்லாம் வந்து டெல்லிக்கு தான் கரெக்டாக இருக்கும். அவன் சைட் டிஷ்க்கு அது கரெக்டு தான். சாமான் நல்லது. அது எதுவும் பொருளுதா அது இங்கே இல்லை. அன்னைக்கு சூப் அடிச்சு நல்லது. இந்த காடெல்லாம் இந்த குளிர் காலத்தில் சாப்பிட்டா நல்லா உடம்பு வாமா வச்சுக்கன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் காடை ஆட்டு. உண்மைதானா? எல்லாம் உண்மைதானா? கேட்டுறவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னார். அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை? அடிக்க வேண்டியது தான். அடிக்க வேண்டியது தான். ஓகே பயப்படாத, உன் கால் உதறது கரெக்டு தான். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கம்முன்னு சாப்பிடுதலா செதறா போல ஆடு. ரொம்ப ரொம்ப நாள் ஆடி கம்மு ஆயிட்டான். மட்டன் சேர்வா சரியாகிறான். மட்டன் சேர்வா சரியாகிறான். அடிக்கடி அவன் ஞாபகத்தோட இருக்குடா அவன் கேரக்டரா. ஊறி போயிட்டான். லைட்டா மூக்குல தட்டுறான். பார்த்து தட்டுல தட்ட போறான். பிரியாணி அந்த ஞாபகம் அப்படியே இருக்கான். சளி பிரியாணி இவன் போட்டது தானே. ஆல்ரெடி போட்டுதான் நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணி அடிக்கிறான்னு நினைக்கிறேன். சொல்லுமா காவல்துறையை பார்த்தோன்னே லைட்டா தட்டா போல விக்கிக்கு லைட்டு தீ வந்துச்சு. விங்கிலி ஒட்டுன்னு இருக்கா பாரு. நஞ்சு பார்த்தேன். விங்கில வந்து வச்சிருவேன். காந்தி நகர்ல இருந்து ரெடியூஸ் கிடைக்கிட்டு உடையுமா கேட்கலாம். இங்க ஆல்ரெடி ஒருத்தன் உடச்சிருக்கான். பாரு அவனை காந்தி நகர்ல இருந்து ரெடியூஸ் கரெக்டா வாயில போடுறா கீழே போட்டுதான் என்னடா இது? நீங்க சொன்னீங்க வயிறு ஃபுல்லாயிட்டான். பிளீச்சிங் சரியா இல்லையா? பரவாயில்ல, பினிஷ் ஆகிற வரைக்கும் போதும். வச்சோடனே கரெக்டா உள்ள போட்டாங்க. என்னடா குறை? 25 மினிட்ஸ். அது என்னவோ என்ன மாயமோ இது உள்ள போனோன்னு வெளியே ஓடிந்துறான். பரவாயில்ல, சாப்பிடவே சரிக்குதுடா. சில பேருக்கு அப்படி கிடையாது. ஆமா, அது கொடுப்பேன். என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கிறா, பேசினே இருப்போம். டக்குன்னு ஒருத்தி தானா? ஒருத்தி தான்டா, பேசினே இருப்போம். போலாமா? போலாமா? போலாம். இல்ல ஆரம்பிச்சிட்டியா? முடிஞ்சிருமா? இது எத்தனாவது போயிட்டு இருக்கு தெரியல. இந்த மாதிரி நான் சொல்லு.
ரெண்டு ஒத்திக்கிறா பேசினே இருப்ப எப்பவுமே கேஷுவலா டோர் சொல்லவா வேணவா ரெண்டு ஒருத்தி இருக்கா போதும் இது மாதிரி போடாது சரியா இருந்துப்போம் ரெண்டு சொல்ல அன்னைக்கு காலையில 6 மணி ரெண்டு ஒருத்தி இதா பேசினே இருப்போம் நான் கேரக்டர் மிஸ் பண்றேன். ரெண்டு ஒருத்திக்கிறா பேசினே இருப்போம் டக்குன்னு டோர் தட்டுதுன்னு அவளுக்கு சேர்ந்து தட்டிடும் சில டைம் அவளுக்கு தட்டுதுன்னு எனக்கு சேர்ந்து தட்டிடும் ரெண்டுமே சேர்ந்து போயிடுவீங்க. அவ வீட்டுல போய் நான் என் வீட்டுல போவேன் குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல அப்பமவன மன்மத குஞ்சு புரியுதா மல்லிகை குஞ்சு மணக்குற குஞ்சு பறக்குற குஞ்சு நீ விளாடுற குஞ்சு உண்மையிலே நீ விளாடுற குஞ்சு தான்